தற்போது கிடைத்த அண்மை செய்தி, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு கட்சியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாறுதல் குறித்து திமுக தலைவரும் தலைமைக்கு பரிந்துரை செய்ய இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு குழு ஏற்கனவே திமுக சார்ந்த சார்பு அணிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில இந்த குழுவானது இன்று ஆதி திராவிடர் நலக்குழு, விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி ஆகிய அணிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே இந்த கட்சி ரீதியாக எடுக்கப்படக்கூடிய மாறுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறது சம்பந்தமா ஏற்கனவே இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இந்த ஒருங்கிணைப்பு குழு பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் KN நேரு, ஏவவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஆகியோர் தலைமையில இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு திமுகவினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய RS பாரதியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் கட்சி சார்பில் எடுக்கப்படக்கூடிய மாறுதல்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். மேற்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, மேற்கொண்டு நாளைய தினம் தமிழ்நாடு முதல்வர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த நிலையில கட்சி ரீதியாக இந்த அமெரிக்கா பயணத்தின் முதல்வர் அமெரிக்கா சென்ற பொழுது இங்கே இந்த மாதிரியான பணிகள் எல்லாம், கட்சி பணிகள் மேற்கொள்வது அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கட்சி சார்பில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.